கொடுங்காற்று எத்தனை பேர் வாழ்க்கையில் அடிக்கிறது. நேற்றை கண்ட அநேகர் இன்று இல்லை. இவங்களுக்கெல்லாம் எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறவங்கெல்லாம் திடீர்னு இல்லாமல் போயிடுறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் அடித்த போராட்டங்கள், நெருக்கங்கள், ஒன்றை புரிந்து கொள், நம்மை தேவன் இரத்தத்தினால் மீட்டது பாதியில் மடிய அல்ல, அக்கறையிலே கொண்டு போய் சேர்க்க. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மற்றவர்களுக்கு வித்தியாசம் உண்டு. எதற்காக இந்த நாளில் இந்த வார்த்தை ஆவியானவர் பேச வைக்கிறார் தெரியுமா? தேவன் தந்த ரட்சிப்பை மேன்மையாய் பாருங்கள். எத்தனையோ பேருக்கு நிற்க கூட முடியாத சூழ்நிலையில தான் கர்த்தர் உங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை நிற்க வைத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை நடக்க பண்ணுகிறார், கடக்க பண்ணுகிறார். கடந்து வந்த பாதைகள் அதற்கு சாட்சிகள் அல்லவா? எனவே தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை முன்னின்று நடத்தி அக்கறையிலே நிச்சயமாய் கொண்டு சேர்.